திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்படும் மணியன் வளர்ச்சி அம்மாவை மணிப்பட்டாக்க இதோட 5 மாசமா இருக்காங்க. மந்திரி கரெக்டாக வந்துடுற மாதிரி ஆல்ரெடி கையாளர்களுக்கு இந்த திட்டம் மாதம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதே மாதம் இருந்துச்சு 5 மாதம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பாரமேல் சுயம்பாக தோன்றியவன் வேண்டுவரும் அருள்கின்ற ஆண்டவன் குழந்தவாரி செய்கின்றே தோன்றிய குமரவன் உலகமெல்லாம் படியளக்கின்ற பரமனின் மைந்தவன் ஈரேறு 16 லோகமும் கோணம் 56 தேசங்கள் வேல் கொண்டு காத்து தச்சிக்கின்ற மூன்று முருகப்பெருமானுக்கு ஏகம் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் பிரசாதம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த ஆவணி வரத்தூர் குழந்தை நமது சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டம் எம்மன்பட்டி கிராமம் சுயமசரி மாவட்டத்திலே இந்த குழந்தைகளுக்கான ஏகத்தை நம்ம சில பேர் கொடுத்து போயிருக்கிறீங்க. அந்த குழந்தைகளுக்கான ஏகமானது வருகின்ற ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி 7 நாள் திருவிழாவிலே இந்த ஏக வெளியில் நடைபெறுகிறது. மீண்டும் சொல்லுகின்றோம், இந்த 7 நாள் கந்தசஷ்டி விழாவானது 22/10/2025 தொடங்கி 28/10/2025 வரை நடக்கும். தொடர்ந்து 7 நாளைக்கு நம்ம ஆலயத்தில் கந்தசஷ்டி விரத வழிபாடாக நடைபெற இருக்கின்றது. அதே சமயம் இந்த சர்வசக்தியாக வெளியே எல்லாரும் பேர் கொடுக்கிற குழந்தைகளாக அந்த குழந்தைகளுக்கான ஏகமும் அதுவே 3 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2 முறை நாட்களாகவும் நீங்க அனைவரும் எனக்கு ஒரே நாள்ல எல்லாரும் வர முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. உங்களோட கருத்துக்கு இணங்க 3 நாள் ஏகமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 24/10/2025 வெள்ளிக்கிழமை முதல் நாள் ஏக வெள்ளியும் 25/10/2025 சனிக்கிழமை 2ஆம் நாள் ஏக வெள்ளியும் 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை 3 நாளைக்கும் சர்வசக்தி ஏகவெளி என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஏகவெளியானது ராகு பகல் குண்டம் அமையாமல் நடத்தப்பட இருக்கின்றது. மீண்டும் என்று அறிவிக்கின்றோம். எங்கேயும் காண முடியாத ஒரு அற்புத காட்சி நம்ம ஆலயத்தில் முதல் வழியாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஏகமாக இருக்கும். இந்த ஏகமானது வெள்ளிக்கிழமை காலையில பூஜை பண்ணி அக்னியானதை பத்த வைத்தா ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு வரையும் குண்டமானது அமையாமையே அக்னி வேக வெள்ளியானது நடந்து கொண்டே இருக்கும். 24 நாள் 24 ஹவர்ஸும் அமையாம ராகு பகல் அமையாம இந்த சர்வசக்தி ஏக வெள்ளியானது எரியும் என்பது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தவறாம அனைத்து அன்பர்களும் அங்கு கலந்துக்குவாங்க. அதே மாரி ஏகத்துக்கு பேர் கொடுத்துருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை கூப்பிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு நம்பர் இல்லை எங்களுக்கு, அதனால நீங்க கூப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸ் சில பேர் தெளிவான அட்ரஸ் கொடுக்காம இருக்கிறீங்க. தெளிவான அட்ரஸ் இருக்கிறீங்களா கூப்பிடுவோம். அப்படி இல்லைனாலும் நாங்க ஃபோன் நம்பர் இருக்கிறீங்க ஃபோன் பண்ணிடுவோம். அப்படி 1-2 நம்பர் கொடுக்காம சரியான அட்ரஸ் கொடுக்காம இருக்கிறீங்க, அவங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டான அட்ரஸ் கொடுக்கலையான்னு யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஏகவெளியானது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அனைத்து வகையான பிரச்சனையை தீர்க்க வேண்டி இந்த சர்வசக்தி ஏகவெளியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம கோயில குழந்தைகளுக்கான கோயில் என்பதாலே புத்திரஷ்டி ஹோமமும் அதிலே வருது. புத்திரஷ்டி ஹோமம் பிளஸ் சர்வசக்தி ஏகவெளி, இந்த 2 ஏகவெளியுமே தொடர்ந்து 3 நாளைக்கு
கந்தசஷ்டி விழாவோட அதுல 3 நாள் மொத்தம் 7 நாள் விசேஷத்துல 3 நாளைக்கு ஏகவெளி நடைபெற இருக்கின்றது. அதிலே குழந்தைகளுக்கான ஏகவெளி நடக்குது. குழந்தை இல்லாதவங்க பொண்ணுந்து பையலாதவங்க தவறப்படாதீங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இது ரொம்ப நாள் கழித்து முதல்ல சர்வசக்தி ஏகவெளியோட வருது. மறுபடியும் இது நாமளே பண்ணவங்க கிடையாது. ஆகையால தவறாம எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏகத்துக்கு பெயர் கொடுத்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு கால் பண்ணுவோம் என்னென்ன உங்களுக்கான குண்டம் தயாராகுதுன்னு. அதே மாதிரி ஏகத்துக்கு பேர் கொடுத்து பண்ணுவோம் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு குண்டம் தனித்தனியா ஆளுக்கு ஒரு குண்டம் வந்துடும். அந்த உங்களோட குண்டத்துல எல்லா பொருட்களும் இங்கே தயாரா இருக்கும். நீங்க உங்களை சார்ந்தோர் அனைவருமே அந்த குண்டத்துல இருந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி உங்க குடும்பத்துல சார்ந்தவர்களோ சொந்த பந்தமோ யார் வேணாலும் வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குண்டம் தான் ஒரு கலசம் தான் வரும். அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஆனா எல்லாருமே வந்து உட்காந்துக்கலாம். இந்த ஏகவெளியானது அனைத்து வகையான நன்மைக்காக நடத்தப்பட இருக்கின்றது. ஆகையால தவறாம அனைவரும் வந்து சர்வசக்தியாக கலந்துக்கோங்க. முருகாசனம் நமக்கு மோட்ட முருகப்பெருமான் திருவாலயத்துல கந்தசஷ்டி விரத வழிபாடானது 7 நாளைக்கு நடைபெற உள்ளது. கந்தசஷ்டி விரதத்துக்கு காப்பு கட்டுறவங்க முதல் நாளான 22/10/2025 வந்து காப்பு கட்டிக்குவோங்க. 7 நாள் விரதம் முடியும் அன்னைக்கு வந்து கட்டிக்கோங்க. 9 நாள் விரதம் இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே வந்து கட்டிட்டு போயிடுங்க. ஆனா குழந்தை விரதமா இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த 7 நாள் விரதம் முடியும். சில பேர் 6 நாள் விரதம் முடிச்சுக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது. 7 நாள் விரதம் முடிச்சு பேர் கீழே போட்டுருக்கிறோம். 28/10/2025 அன்று காலை திருமண பூஜையுடன் பூஜை நிறைவேற்ற செய்யும். சரிங்களா? நிகழ் பூஜை நிறைவேறுது. மொத்தம் 7 நாள் பூஜை அன்னைக்கு தான் முடியுது. நம்ம இன்னைக்கே முடிஞ்சுட்டு 27ஆம் தேதி கந்தசஷ்டியோடு நம்ம நினைச்ச கூடாது. 28ஆம் தேதி காலையிலே மறுபடியும் பூஜை இருக்குது, திருமண பூஜை. அந்த பூஜைக்கு தான் நம்ம விரதத்தை முடிச்சுக்கிட்டு அன்னையில தான் நம்ம வீட்டில் போய் சாப்பாடு பத்துக்கு சாப்பாடு போடுறதோ இல்லை தர்மகாரியம் செய்யறதோ அன்னைக்கு தான் செய்யணும். அன்னைக்கு நம்ம 27ஆம் தேதி சாயங்காலமே நம்ம விரதத்தை முடிச்சிக்க கூடாது. 28ஆம் தேதி தான் முடிச்சாதான் முழு பலன். 7 நாளைக்கு விரதத்தை இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம கோயில்ல வந்து தங்குறவங்களுக்கு அனுமதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 7 நாளுமே தண்ணி வசதி, சாப்பாடு வசதி, பாத்ரூம் வசதி, அனைத்து வசதியும் கோயில ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோயில்ல வந்து தங்குறவங்க தாராளமா வந்து பேர் கொடுத்து தங்கிக்கலாம். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. கோயில தங்குறதுக்கு காசு கட்டணுமோ பண்ணணுமோங்கிற யோசனை வேண்டாம். காசு கிடையாது, ஃப்ரீ ரீதியாக தான் அறிவிச்சிருக்குது. இது கட்டணம் 10 பைசா கிடையாது. இது தனி கோயிலுக்குனால யாருக்கும் காசு கிடையாது. நீங்க தாராளமா வந்து தங்கி ஆண்டவன் வழிபாடு பண்ணி வரவாங்கிட்டு போய்க்கலாம். கோவிலை தங்குவதற்கு எந்த ஒரு காணிக்கையும் கிடையாது. அதே பிரகாரம் விரதமா இருக்கிறவங்க மட்டுமே கோயில தங்கறதுக்கு அனுமதி. மற்றபடி வேற அன்பர்களுக்கு கோயில தங்கறதுக்கு அனுமதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருஷம் முன்னாடி கணவன் மனைவியோட நாங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் கோயில தங்கறதுக்கான அனுமதி. மற்றவர்களுக்கு கோயில தங்குவதற்கான அனுமதி கிடையாது. சொல்லுறதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? ஆகையால கணவன் மனைவியோட தாராளமா 7 நாள் இங்கே தங்கிக்கலாம். டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை நடக்கலாம். மாநிலத்தில் வழக்கம் போல கந்தசஷ்டி பூஜையானது மாலை 5 மணிக்கு அபிஷேக பூஜை ஆரம்பிச்சு எல்லா வகையான அபிஷேகம் நடந்து முடிந்து சாயங்காலத்துக்கு பிரகாரம் 7-8 மணிக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுப்போம். அன்னதானம் நடக்கும். அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு ஒதுக்கிற இடத்துல படுத்துக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இடம் ஒதுக்கி கொடுப்போம். அவங்க இடத்துல படுத்துக்கணும். நீங்க படுத்துக்கிறதுக்கான பெட்ஷீட்டோ பாயோ இல்லை காவி வேட்டியோ பச்சை வேட்டியோ எடுத்துட்டு வந்து நீங்க அது மேலே தான் படுக்கணும். மற்றபடி பெட்டு அது மாதிரிலாம் எடுத்துட்டு வரக்கூடாது. நீங்க பச்சை வேட்டி காவி வேட்டி இது மாதிரி எடுத்து அந்த பச்சை வேட்டி விரிச்சு போட்டு பச்சை வேட்டி மேலே தான் படுத்துக்கணும். நீங்க கடுமையான விரதம் இருக்குன்னா மண் பானை சட்டி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மண் சட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. கோயில இலையில கொடுப்பாங்க. இலையில சாப்பிட்டா இலையில சாப்பிடுங்க. இலையில சாப்பிடாத மண் சாப்பாடு சாப்பிட்றவங்க உங்களுக்கு இடம் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல போய் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். சரி, மண் சாப்பாடு விரதம் இருக்கிறவங்க. மற்றபடி மண் சாப்பாடு சாப்பிட முடியாது சாமி அப்படிங்கிறீங்க மண் சட்டி வாங்கிக்கோங்க. நம்ம இதில் செய்வாங்கல்ல பானை செய்கிற இடத்துல செய்வாங்கல்ல அங்கே போய் ஒரு மண் பானை சட்டி வாங்கிட்டு நேராக அதை எடுத்துகிட்டே கோயிலுக்கு வந்துருங்க. 7 நாளைக்கு அந்த மண் பானை சட்டியில் சாயங்காலம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அதில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் மண் பாத்திரத்தை சாப்பிட்டு சமந்தான் அதில் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? காப்பு கட்டண அன்னையில இருந்தே விரதமான துவங்கப்படும். காப்பு நாம 22ஆம் தேதி காப்பு கட்டணும்னா 22ஆம் தேதி எடுத்து நீங்க கோயிலுக்கு தங்கிக்கலாம். 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி வரையும். 28ஆம் தேதி காலையில் நம்ம பூஜை முடிச்சு நம்ம ஊருக்கு கிளம்பிக்கலாம். நாம என்ன ஊர்ல இருந்தாலும் வேணா வரலாம். கோவில்ல வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வாங்கிட்டு நீங்க தங்கிக்கணும். மற்றபடி வேற யாரும் தங்கறது அனுமதி கிடையாது. இங்க கோயில்ல வந்து நம்ம
முன்னாடி சொல்லி உங்களுக்கு தங்குறவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்குன்னா நம்ம யாருன்னு தெரியாது. கோவிலில் மோட்டுமுறை பக்தர்கள் விரத வழிபாடு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. ஸ்லிப் வாங்கி நம்ம வச்சுக்கணும். அப்போதான் நீங்கள் கோயிலுக்கான இங்கே தங்குறீங்க தெரியும். மொத்தமாக வரையும் நமக்கு தெரியாது. ஆகையால் அந்த ஸ்லிப்பை கம்பல்சரி வாங்கிக்கணும். அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இது ஃப்ரீ தான் எல்லாமே. கோவிலில் தங்குவதற்கு அன்னதானத்திற்கோ இந்த சமாச்சாரங்கள் எதுக்குமே காசு கிடையாது. ஆனால் கோவில் வந்து நீங்கள் பதிவு பண்ண தங்குறது உறுதி பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு எனக்கு கணக்கு தெரியாது. சுற்றி கேமரா இருக்கும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? கோவிலில் பதிவு செஞ்சுக்கணும். ஏக வேள்விக்கு வரீங்க. நம்மளால சாமி நம்ம 1000 நாள் விரதம் இருக்க முடியாது. நாங்கள் ஏக வேள்விக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறவங்க ஏக வேள்விக்கு எல்லாருமே வந்துடணும். ஏகத்துக்கு பேர் கொடுத்தவங்க எல்லாருமே வந்துடணும். ஏகத்துக்கு பேர் கொடுத்துட்டு போய் குழந்தை உண்டானவங்க உண்டாதவங்க நாங்கள் மாசமா இருக்கிறவங்க அப்படின்னு டவுட் வரும். மாசமா இருக்கிறவங்க வந்துடணும். அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கு சாமிகளுக்கு குழந்தை பிறந்தையும் குழந்தை எடுத்துட்டு வந்துடணும். அனைவருமே ஏகத்துக்கு பேர் கொடுத்த அனைத்து குடும்பங்களும் வந்துடணும். ஏன்னா இல்லைன்னா உங்களோட இடம் நின்று போயிடும். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஏகம் நடத்துறது குழந்தை உண்டாகிறதுக்கு மட்டும் கிடையாது. குழந்தை உண்டாகிறதுலேருந்து நல்லபடியாக குழந்தை வளர்றதுலேருந்து வளர்ந்த குழந்தை தாய்மொழி உயிர் சேதம் இல்லாமல் பிரசவமாகிறது பிரசவமான குழந்தை 16 வயது வரை உயிர் காலங்கள் எந்த சேதமாகாமல் புத்திரிஷ்டி யாகம். சந்தான கோபால ஹோமம் கிடையாது. புத்திரிஷ்டி யாகம் அப்படின்னா குழந்தைகளுக்கான எல்லா பலனும் கொடுக்கக்கூடிய ஹோமம் பிளஸ் சர்வசக்தி யாகங்களையும் ஒட்டுக்கா. இது ஒரு அரிய வாய்ப்பு தவறவிடாம எல்லாம் பயன்பட்டுக்குவாங்க. இது 2 ஒட்டுக்காவே வரும். குழந்தைகளுக்கான ஹோமமும் சர்வசக்தி யாகங்களும் இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க. மறுப்பு நீங்களே நினைச்சாலும் இந்த யாகத்துல அனுமதி கிடையாது. நாம பண்ண போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகையால அனைவரும் குழந்தை பிறந்திருக்கிறீங்க, மாசமா இருக்கிறீங்க, குழந்தைகளான யாகத்துக்கு பேர் கொடுத்துருக்கிறீங்க, குழந்தை பிறந்தவங்க அனைவருமே கம்பல்சரி வந்து கலந்துக்கணும். அவங்களுக்கான இடம் தயாரா இருக்கும். வித்யா ரமேஷ் அப்படின்னா வித்யா ரமேஷ் இந்த இடம் அந்த இடத்துலக்கான எல்லா பொருளும் அங்கே தயாரா இருக்கும். பூஜை சாமான் வச்சுட்டு அங்கே தயாரா இருக்கும். உங்களோட இடத்துல நீங்க உட்காந்து நீங்க பூஜை பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கலசம் கொடுத்துட்டுருவாங்க. அந்த கலசத்தை நீங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போய்க்கலாம். அதிலேயே மணிப்பிரசாதம் குழந்தைகளுக்கான கனிப்பிரசாதம் எல்லாம் அதிலேயே வந்துடும். அதை நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி புதுசா யாராச்சும் வந்து கலந்துன்னு பேர் கொடுக்கலாம். நாங்கள் எப்படி வருது? நீங்களும் தாராளமா வந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. ஆலயத்தை போன் பண்ணி சொல்லிட்டு நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணீங்கன்னா இங்கே எல்லா பொருளும் தயாரா இருக்கும். இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது. குழந்தைக்காருக்கு மெயினாக குழந்தை இல்லாதவங்க, பொண்ணு இருந்து பையன் இல்லாதவங்க, பையன் இருந்து பொண்ணு இல்லாதவங்க, இதுமாதிரி குழந்தை இல்லாதவங்க அனைவருக்குமான பூஜையும் மற்றும் அனைத்து வகை பூஜை சமையல். உங்களால் வீடு கட்டலாம் நினைக்கிறேன், கட்ட முடியல. தொழில் நாங்கள் என்னதான் செய்தாலும் தொழில் முன்னேற்றம் ஆகலை. வீட்டில் கொண்டு போய் காசு பணம் வச்சா பணம் நிற்கல. அதே மாதிரி அடிக்கடி விரைசரமாகுது. எங்கள் வருஷம் பூரா மருத்துவ செலவை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உயர முடியல. திருமண காரியங்கள் கூடல, சுப காரியங்கள் நடக்கல. எங்க முன்னோர் சாப்பாடு இருக்குது. நவகிரகத்தால பிரச்சனைகள் ஏற்பாடுகள் நடக்குது. குடும்பத்துல எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற அனைத்து வகையான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சர்வசக்தி ஏக வேள்வி. அப்படி பிரச்சனை இருக்கிறீங்க நீங்க போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு நீங்களும் கலந்துக்கலாம். இந்த வேள்வி இவங்களும் அவங்களும் தனிப்பட்ட கிடையாது. அதே மாதிரி இந்த ஏகத்துக்கு ஒரு சாமி தலைமை கிடையாது. சகல தேவர்கள் தலைமை. இப்ப இந்த மாசம் நடத்தினா மகாலட்சுமி பூஜை செஞ்சோம். அப்ப இந்த பூஜை மகாலட்சுமி தலைமை. ஆனா இந்த சர்வசக்தி ஏக வேள்விக்கு அனைத்து தேவர்களும் தலைமை. இதுல ஒரு கடவுள் தான் தலைமைங்கிறதே கிடையாது. ஆகையால அனைத்து தேவர்கள் அங்க இருப்பாங்க. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அனைத்து வகையான மேல்லோகத்திலிருந்து கீழோகத்தில் கிராம தெய்வமா இருக்கக்கூடிய மாரியம்மன் முதல் அதிதேவதையா இருக்கக்கூடிய சிவபெருமான அனைத்து தேவர்களும் இந்த ஏகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆகையால இந்த ஏகத்தில் நம்ம கலந்துக்கிறதோ இல்ல நம்ம உள்ள உட்காந்து ஏகம் பண்ணிக்கிறதோ மகா கோடி புண்ணியம் தவற விட்டுறாதீங்க. அனைவருமே எவ்வளவோ தொந்தரவு வந்தாலும் இந்த 3 நாள்ல ஒரு நாளாச்சும் கலந்து பயன்பெற்றுக்கோங்க என்றது அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் வருக. மோட்டு முருகன் அன்புகிற மோட்டு ஆண்டவனுக்கு பேர் கொடுத்துட்டு போயிருப்பீங்க. அதே பேரே போதும். அந்த ரசீது கொண்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருப்பீங்க. பேர் பதிவு பண்ணதுக்கான ரசீது வாங்கிட்டு போயிருப்பீங்க. அந்த ரசீது எடுத்துட்டு வந்துருங்க. தயவு செய்து அந்த ரசீது விட்டு வந்துடாதீங்க. அந்த ரசீது எடுத்து வந்துருங்க. புதுசா பேர் கொடுக்குறீங்க. இது பேர் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். பேர் கொடுக்காம புதுசா பேர் கொடுக்குறீங்க. போன் பண்ணி பேர் கொடுத்துக்கோங்க. பேர் கொடுத்துருக்குறீங்க. அதே போது நீ பேர் கொடுத்ததுக்கான அடையாளம் உங்களுக்கு ஸ்லீப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லீப் எடுத்து வந்துருங்க. அந்த ஸ்லீப் இல்லை சாமி மருந்து பூஜை தொடங்கி போச்சுன்னா அந்த நம்பர் நீங்க சொன்னீங்களாவே இங்கே ஸ்லீப் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் எங்களுக்கு தெரியும். 184 610 12 13 அப்படிங்கிற நம்பர் தெரியினாங்க. அந்த நம்பரை தேவை போது இங்கே ஸ்லீப் கொடுத்துருவாங்க. ஆனா கம்பல்சரி நம்பரோ ஸ்லீப்போ வேணும். அப்படிலாம் முன்னாடியே போன் பண்ணி கோயிலுக்கு தகவல் சொல்லிவிடுங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் இங்கே சாமி இல்லையே நாங்கள் என்ன பண்றதுங்க எந்த ஒரு குழப்ப விசேஷமும் வரக்கூடாது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபுரம் மணியன்
நீங்க வந்து முடிச்சு சொல்றதாக்க இதோட 5 மாசமா இருக்கிறாங்க. மந்த்லி கரெக்டாக வருகிற மாதிரி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரேன். என்னன்னு பார்த்து செய்ய பண்ணி கொடுக்கலாம். முருகா ரெகுலர் மாதம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். 2 மாதம் இருந்துச்சு. 5 மாதம் நீங்கள் நல்லா சொல்லியிருக்காங்க. மூத்தூர் மிருகப்பெருமான் பரிபூரணன் சத்துரு சங்காரமூர்த்தி பருவேருக்கு வருகின்ற ஆண்டவன் வந்தவனையும் வல்வனையும் மேல் கொண்டறிய குமரவன் பாரமேல் சுயம்பாக தோன்றியவன் வேண்டுவரும் அருள்கின்ற ஆண்டவன் குழந்த வாரிசையின்றே தோன்றிய குமரவன் உலகமெல்லாம் படியளக்கின்ற பரமனின் மைந்தவன் ஈரேறு 16 லோகமும் புவனம் 56 தேசங்களவில் கொண்டு காத்து தச்சிக்கின்ற மூன்று முருகப்பெருமானுக்கு அரகரா. வைத்திய பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி உடம்புல நோய் ஏற்படுது. மேலே கொப்பளம் புண்ணு மேல் தோல் வழியான நோய் தோல் வகையான நோய்கள் இருந்தாவோ அடிக்கடி மருத்துவ செலவாகவோ நம்ம மோட்டர் ஆண்டவனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து அந்த பன்னீரை வாங்கிட்டு போய் நம்ம குளிக்கிற ஜலத்தில் ஊற்றி குளிக்கிறது மிக சிறப்பு. அது நிறைய தெரியவே மாட்டேங்குது. நமக்கு வந்து சொல்லும் போது தான் ஆமாம் இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறீங்க. மோட்டோர் ஆண்டவனுக்கு பன்னீர் அபிஷேகம் நோய் நொடிப்படுறீங்க. அடிக்கடி வைத்திய செலவாகுது மருத்துவ செலவாகுதுங்கிறீங்க. ரொம்ப அதிகமாக செலவாகுதுங்கிறீங்க. ஒரு புடவை ஒன்று வாங்கிக்குவாங்க. பொண்ணுங்களாக இருந்தால் புடவை, ஆண்களாக இருந்தால் ஒரு வேட்டி ஒரு 50 ரூபா 100 ரூபா 10 ரூபா உங்கள் வசதி வாங்கிக்குவாங்க. நம்மளும் கருத்து கிடையாது. அதை வாங்கிட்டு அதை தலையை சுற்றி கொண்டு வந்து சாமியோட தோல் மேலே இடதுபுறம் வலதுபுறம் போடக்கூடாது, சாமியோட இடதுபுற தோல் மேலே போட்டுட்டு இந்த சாமி மேலே கை மேலே வச்சுருக்கிற இந்த கைகாயை வாங்கிட்டு போய் நம்ம யாருக்கு உடம்பு சொல்லி அவங்க உள்ளே குடிச்சிக்கணும். இங்கே பன்னீர் அபிஷேகம் ஆண்டவனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்ட விவரம் உள்ள மூலவர் சுயமாண்டவனுக்கு இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே திருமணமானது நடைபெற வேண்டும். அடுத்த வருஷம் ஆவணி மாதம் வரும்போது ஜோடியோடு தான் வரணும். ஆண்டவனே மோட்டூர் அதுக்குள்ளே வரணும் சொல்கிறேன். மோட்டூர் ஆண்டவா பாரமேல் கூடி கொண்ட தெய்வமே அடுத்த வருஷம் நாளுக்குள்ளே என்று செஞ்சையுமா மங்களமாக வாழணும். முருகா முருகா முருகையா மோட்டூர் ஆண்டவா
வாங்க சார். நீர் பத்திரம் இந்த பக்கம் கொடுத்துட்டு வந்தாலும் அந்த பக்கம் வந்துடுது. அந்த பச்சை கலர் மேல பாருங்க விளக்கு இருக்கு அப்படியே இந்த கவர்ல பச்சை கலர் செந்தில் மாமா அந்த சாப்பாடு தயார் பண்ணுங்க. செந்தில் மாமா அந்த மைக்கில் சொல்லலாம். சாமி மாசமா குழந்தை வரத்துக்கு வந்தீங்க, முடிஞ்சா விரதமா இருங்க, முடியாதீங்க போய் சாப்பிட்டு வந்து வாங்கிக்கலாம். வாங்க முன்ன வாங்க. சரி அவங்க வாங்க, அவங்க முன்ன வாங்கிக்குவோம். சாமி 6வது வருஷத்துக்காருக்கான உத்தரவு பத்திரிக்கை அவங்க வீட்டுக்காரமா வாங்க. ஃபர்ஸ்ட் கிழக்கு பக்கம் வாசப்படியா? இன்னும் யாராவது கிழக்கு பக்கம் வாசப்படிக்கார் வந்துருக்கிறீங்களா? மாத்துக்காரமா வந்துருக்கீங்களா? வீட்டுக்காரம்மாவோட வந்து யாராச்சும் இருக்கிறீங்களா? வீட்டுக்காரம்மாவோட வந்து 6 வருஷம் கல்யாணம் ஆகுது. கிழக்கு பக்கம் வாசப்படி சுவாமியோட உத்தரவு வார்த்தை. கிழக்கு பக்கம் வாசப்படியா? 2 வருஷம் வாங்கிக்கோங்க. ஏகத்து பேர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க. முதல் பத்திரிக்கை உங்க கையில் தான் கொடுத்துருங்க. எப்பவுமே எல்லாரும் வாங்கிக்கலாம். 6 வருஷத்துக்காரெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எல்லாரும் நேர காலமா குறிப்பிட்ட தேதியில் வந்துருங்க. நீங்க 6 வருஷமா? 6 வருஷம் வேற யாருன்னா ஆரம்பிக்கிறீங்க. இந்த சர்வசக்தி ஏகவெளி தான் 24, 25, 26 3 நாள் நடக்கக்கூடிய அந்த பெரிய குண்டம் தான் பிரதான குண்டம். அதில் வைக்கக்கூடிய கலசமானது இதாக ஒரு வீட்டுக்கு சாமி வர்றது கிடையாது. அந்த 48 கலசத்தில் கொண்டு போய் வைக்கிற அனைத்து வீட்டுக்குமே சாமி வரதை நீ கண்ணார பார்க்கலாம். சாமியோட குளிசு சத்தமோ மணி சத்தமோ சாமியோட நெபுலோ சாமி ஓண்ட பேசுறதோ எது வேணால் நடக்கும். இந்த சொப்பனை நான் காணலே எனக்கு நடக்கணும்னா அடுத்த நாளே நீ கலசத்தை கொண்டு வந்து கோயிலில் கொடுத்துட்டு நீ கொடுத்த கனி வாங்கி கேட்கலாம். புரியுதா? இது கண் கூட நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இது எந்த கோயிலும் கேரண்டி சொல்லுவாங்களா? எனக்கு யோசிச்சு பாருங்க. இது சொல்லுவாங்க சாமி எனக்கு குறித்து சொல்லுவாங்க. யாரை ஒரு கோயில சொல்லுவாங்க. கண் கூட 48 கலசம். ஏதாவது ஒரு வீட்டுக்கு அந்த சாமி வந்தாரு, மாரியத்தா காளியத்தா வந்தாங்கன்னா மேட்ரு கிடையாது. அங்க வைக்கிற 48 கலசத்து வீட்டுக்குமே இதுதான் பெரிய விஷயம். 48 வீட்டுக்கு சாமி எப்படி வேணா வருவார். ஆனா உனக்கு உறுதியா உத்தேசமா தெரியும் சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது உனக்கு உத்தேசமா தெரியக்கூடிய ஏகவெளி தான் இந்த சர்வசக்தி ஏகவேள்வி. சரிங்களா? ஆகையால் தவறாமல் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அந்த ஏகத்தில் உட்காந்து ரூபா 10,000 ரூபாய் கட்டிக்கணும். அது 48 வருஷம் 32 பேர் புக் ஆகிடுச்சு. அதையும் சொல்லி போகிறேன். இன்னும் 48 வருஷம் இருக்குது. அடுத்த வாரம் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதம் 32 பேர் புக் ஆகிடுச்சு. இன்னும் மீதி தான் பாக்கி இருக்குது. 48ல் 32 போய்ட்டு எத்தனை? அந்த 16 பேர் தான் பாக்கி இருக்குது. 16 கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் நமது அமாவாசை பூஜை 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த மாதம் அமாவாசை பூஜை. அடுத்த மாதம் நடக்கிற பூஜையானது பித்ருக்கள் ஆசீர்வாதத்தோட கோ பூஜையும் மற்றும் பித்ருக்கள் பூஜையும் சிவ பூஜையும் அடுத்த மாதம் நடைபெறும். கோ பூஜை அடுத்த மாதம் நடைபெறும். அடுத்த மாதம் வந்து கலந்துக்கிறது நம்ம ஆற்றுல இடத்துலாம் போய் நாம் எப்படி முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுத்தா புண்ணியமோ அதே போல இங்கே நம்ம ஆலயத்திலேயே கோ பூஜை பண்ணி அதை புண்ணியத்தை பெற்றுக்குவோம். முன்னோர்களோட ஆசீர்வாத பூஜையும் மற்றும் கோ பூஜையும் நடக்கும். அனைத்து வகையான வேலையும் அடுத்த மாதம் நடைபெறும். அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலே சிறப்பு பூஜை இருக்குது. அனைவரும் நேர காலமாக வந்து கலந்துக்குவாங்க. துறையூர் 4ஆம் மாதம் வருகிற நல்லபடியாக பிறகு 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு பாளையத்தை சேர்ந்த 1 வருஷம் ஆகுது. நான் வாட்ஸ்அப்பில் இதை பார்த்தேன். என்ன பிரச்சனையை வந்துருக்கிறீங்க? எத்தனை வயசு ஆகுது? நல்லபடியாக பேசி நடக்கணும். சுவாமி நம்பிக்கையே கருணையா வடிவான விற்பனே நல்லதொரு முறையில் என்னை 3-6 மாதத்துக்குள்ள இதே இடத்துல நடந்து காட்டணும். ஆண்டவனை விராயதி சண்முகநாதா ஜென்முருகா வடிவான எந்த கடவுளே இந்த ஞானங்கள் உண்ட ஆரோக்கியமாக நடக்க வேண்டும். நாங்கள் தொட்டியில் போய் போட்டுக்கிறோம். தொட்டியில் போட்டு
மாதம் செய்யக்கூடிய பூஜையோட பிரம்மபுரம் நம்ம வீட்டில் அதிகமாக சித்திர மாதம் மாதமாக இருக்கிறோம். சித்திர மாதம் மாதமாக இருக்கிற அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதம் குழந்தைகளுக்கு முருகப்பெருமான் பிரம்மாவாக அதிகரிக்கக்கூடிய வெள்ளசாத்தி அலங்காரம், மோட்டூர் ஆண்ட வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக விரதம் இருக்கக்கூடிய வெள்ளசாத்தி படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் வீட்டு வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு முன்னாடி நாம் கொடுத்த ஒரு கனியை வச்சு கும்பிட்டுக்கணும். இந்த படமானது கோவில் டிவி அண்ணன் சார்பாக கொடுக்கப்படுகின்றது. இது நம்ம நிர்வாக சார்பாக கிடையாது. இது அவர் சொந்த காசில் அவர் அடித்து கொடுத்துருக்கிறாரு. கோவில் டிவிக்காரன் இந்த படத்தோட உருவக்கார அவருக்கு நம்ம கோவில்காரன் நினச்சிக்கிறேன். இது அவர் படம், அவர் உங்களுக்காக அடித்து கொடுத்துருக்காரு. நாங்கள் அனைவரும் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. இந்த வெள்ளசாத்தி படத்துக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சப்பழம் மைக்கு வேண்டாம், நார்மலாகவே இருப்போம். இந்த பழத்தை இப்போ வேல் முன்னாடி வீட்டுக்காரன் நீங்களும் சாப்பிட்றோன்னா இந்த கனி கொண்டு போய் இந்த பழத்தை முன்னாடி இப்படி பாதத்தில் வச்சு 3 நாளைக்கு பூஜை பண்ணி இந்த பழத்தை எடுத்து பெண்கள் மட்டும் குடிச்சிக்கணும். இதுதான் குழந்தையாகக்கூடியது. இதை பெண்கள் மட்டும் நீங்கள் குடிச்சிக்கணும். இதுதான் வழிபாட்டு முறை. புதுசாக வந்துக்கிறீங்க, இந்த படத்தை வாங்கிக்கோங்க. இந்த படம் கோயில் சார்பாக, கோவில் டிவி அண்ணங்க சார்பாக இதை கொடுப்பாங்க. அனைவரும் வாங்கிக்கோங்க. மோட்டர் ஆண்டவனுக்கு எல்லாம் வாழ வேண்டும். முருகா முருகா முருகையா கூடுதலாக சென்றது பார்த்துக்குவாயா. டோக்கன் ஒன்று வாங்க. வேண்டி இருக்கின்ற தலைவரெல்லாம் மறைந்து அது சீக்கிரமான புத்திரவாரி சுண்டாகணும். முருகா முருகா முருகையா கேட்டுவாங்க. அடுத்து வாங்க. டோக்கன் 2 வாங்க. டோக்கன் 2 வாங்க. சரி, டோக்கன் 3. சுவாமி ஆண்டவனே மூன்று ஆண்டவா பாரமேல் கூடி கொண்ட தெய்வமுள்ள புத்திரமாரி கடவுளை தாமதம் பற்றி குழந்தை பார்த்துக்கிறார். டோக்கன் 4 வாங்க. டோக்கன் 4 5 6 இன்னைக்கு கஸ்டமர் பண்ணி சுவாமி ஆண்டவனே மூன்று ஆண்டவா பாரமேல் சுவாமி ஆண்டவனை மூன்று ஆண்டவா பாரமேல் தெய்வம் 2 தருமாண்ட புத்திரவாரி சார்ந்து உண்டாக வேண்டும். மூன்று ஆண்டவா கொண்டவர் சாப்பிட என்ன செய்ய சுவாமி ஆண்டவனை நல்லதொரு முறையில் புத்திரவாரி சொன்னான 3 லட்சம் ரூபாய் மடிகாணிக்கு ஆண்டவனை மூன்று ஆண்டவா பாரமேல் இடைக்கடை குழந்தைங்க 3 லட்சம் ரூபாய் மடிகாணிக்கு செலுத்தி இடைக்கடை. சுவாமி ஆண்டவனே கந்த கடவுளே கருணையே வடிவான குமரையா நல்லதொரு புத்திரவாரி சுண்டாக வேண்டும். இருக்கின்ற கடிகள் எல்லாம் அறிந்து அதி சீக்கிரமான வாரியில் புத்திரவாரி சுண்டாகலின் கருணை கடவுளே கந்த கடவுளே வெறுமுருகா உடம்பில் எந்த வகையான பிணையாயினும் பிழையாயினும் வேல் கொண்டு அறுத்தறிந்து உடனடியான அவர்கள் புத்திரவாரி சுண்டாக்கினின் கருணை கடவுளே முருகையா ஆண்டவனே வெறுமுருகா. சுவாமி ஆண்டவனே பகவானே மூன்று ஆண்டவர் சுவாமி ஆண்டவன் நல்ல திருமண புத்திரவாரி சார்ந்தாக வேண்டும். இருக்கின்ற தலைவரெல்லாம் அறிந்து அது சீக்கிரமான முறையில் குழந்தை பாக்கியமானது இணைக்க வேண்டும். முருகா முருகா முருகை என்ன செய்யப்படுது ஆண்டவன் கோயிலுக்கு என்ன செய்றீங்க? ஒரு ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக 3 மாதம் வாங்கணும். 5 மாதம் வாங்குறது பரவாயில்ல. 5 மாதம் நம்மளால் வர முடியல. மினிமம் 3 மாதம் வாங்கிக்கணும். 1 மாதம் விட்டு திரும்ப 4 மாதம் கழிச்சுட்டு திரும்ப 1 மாதம் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஆண்டு 8வது மாதம் வந்து அப்படி வாங்கக்கூடாது. தொடர்ச்சியாக 3 மாதம். சித்திரை ஆரம்பித்தா சித்திரை, வைகாசி, ஆணி 3 அது மாதிரி. ஆடி மாதம் ஆரம்பித்தா ஆடி ஆவணி புரட்டாசி அப்படி 3 மாதிரி. ஒரே தொடர்ச்சியாக 3 மாதம் பிரசாதம் வாங்கணும். 1 மாதம் விட்டு 1 மாதம் அப்படி வாங்காதீங்க. முடிஞ்சது ஒட்டுக்க வாங்குறது சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை இருந்தாலும் அதை தாண்டி வந்து ஒரே முறையாக வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கோங்க. அதேமாதிரி குழந்தை பாக்கியமானது நாம் எந்த வருஷம் வாங்குறோமோ அந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரையும் கணக்கு. தெய்வமே நல்ல கடவுளை செய்யும்பாக இருந்த ஆண்டவனை நல்லதொரு முறையில் புத்திரவாரி சுண்டாக வேண்டும். முருகா முருகா முருகையா. எப்போ கோரிக்கை செலுத்துறீங்க? மற்றெல்லாம் போய் 500 டோக்கன் வந்தாலுமே நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். 450 அடுத்தது வாங்கினேன். அதுமாதிரி உங்கள் நம்பர் வரணும் கூப்பிட்றேன். அது பேசாமல் ஒரு இடத்துல வராங்க. எந்த ஒரு சலசலப்பும் பண்ணாதீங்க. அவர் ரெடியாக கட்டி சத்தம் கேட்குறதுல நானே கூப்பிடுவேன். சத்தம் உங்கள் நம்பர் வரும்போது தெரிஞ்சுவாங்க. நீங்களும் நின்றுட்டு உங்களுக்கு கால் வலிக்கும். நீங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து அழைச்சிட்டு வந்துருக்கிறீங்க. அழைச்சி இல்லாமல் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு திருப்தியாக பிரசாதம் வாங்கிட்டு போங்க. போன சோறு போட்டாலையோ வாங்கிட்டு வந்துச்சுன்னா தொத்த வச்சு பொறுமையாக இருக்கு. எல்லாம் பண்ணீங்க.
திருப்தியா போங்க. அவ்வளவு தூரம் வந்து நம்ம இதுதான் வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் இருந்து பிரசாதம் வாங்கிட்டு போங்க. எந்த ஒரு சலசலப்பு இல்லாம அமைதிக்காருங்க முடியறதுக்குள்ள அதுதான் மோட்டர் ஆண்டோட மகிமை. 5 வருஷம் கழிச்சு மட்டும் குழந்தை பிறக்கணும். அப்போ அது மகிமையா? நானே சொல்றேன் இல்லை, இன்னும் வருஷம் என்ன நாள் பிரசாதம் வாங்கியிருக்கிறோம், இந்த ஆவணி மாதம் வாங்கியிருக்கிறோம்னா அடுத்த ஆவணிக்குள்ள நமக்கு உடனே குழந்தை பிறக்கணும். இல்லைன்னா நம்ம என்னவா இருக்கணும், மாதம் உண்டாகணும். சரிங்களா? ரைட். ஆண்டவனே மோட்டர் ஆண்டவா நல்லது உண்டாக வேண்டும். அது குழந்தை பாய்ச்சி உண்டானா 2 லட்சம் ரூபா மடிக்க அணிக்க ஒரு அமாவாசை முழு அனுதான். என்ன செய்யணும் பையன் பிறந்த அடுத்தது சுவாமி ஆண்டவனே பகவானே மோட்டர் ஆண்டவா நல்லது ஒரு முறையில் உத்தரவாரி சுண்டா அடிச்சுன்னா அடுத்ததே பையன் பிறந்தா. ஆண்டவனே அடுத்ததே பையன் பிறந்து 2 லட்சம் ரூபா மடிக்க அணிக்க ஒரு அமாவாசை அன்னதான். இந்த 3 நாளும் தயவு செய்து அசைவம் புழங்காதீங்க. இந்த மாதிரி நம்ம புதுவரம் பண்ணி ஒரு சில பேர் தெய்வம் அன்னைக்கு போனோம்னா அன்றைக்கி அசைவம் சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரையும் யாரும் கட்டாயப்படுத்தலை. முடிஞ்ச வரையும் சாப்பிடாம இருந்தால் தான் சிறப்பு. 3 நாளைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. ஒரு பத்தியமாக இருக்கணும். எந்த ஒரு தப்பு தட்டா இல்லாமல் இந்த 3 நாளைக்கு இருந்து அந்த பழத்தை சாப்பிடணும். அதுதான் அது கரெக்டான பழம் கிடையாது. போனால் நம்ம மணிக்கு சாதம் தான் கோயிலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு இந்த பழத்துக்கு எண்ணற்ற மையம் இருக்குது. இந்த ஒரு கணியில் ஒரு குழந்தை பிறகு சத்தியமாக ஹாஸ்பிட்டலில் பல ஆயிரம் ஊசி போடுறாங்க. சிந்திச்சு பாருங்க. ஆகையால இந்த பழமானது இது சாதாரண கனி இல்லை. முருகப்பெருமான் இந்த கனிக்குள்ள இருந்து உங்க வீட்டுக்கு வர. ஆகையால இது பத்திரமா வாங்கி படத்துக்கு வச்சு நாம பூஜை பண்ணி எந்த ஒரு கெட்ட சமாச்சாரம் இல்லாம மதுவிதி சாப்பிடக்கூடாது. மது சாப்பிடாம இந்த புகவையெல்லாம் சாப்பிடாம ஒரு அசைவ சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு பத்தியமா இருந்து சாப்பிடுங்க. அப்பதான் அதுக்கான முழு பலன் கிடைக்கும். சரிங்களா? ஆகையால அதுக்கு மாதிரி நீங்க எல்லாம் பயன்படுத்துவோம். ஒரு வாசல் தீட்டு கிடையாது. இது வந்து பரிசுத்தமா இருக்கு. அந்த படத்துக்கு வந்து தீட்டு கிடையாது. நீ தூரம் போனாலும் அது மாட்டிக்கலாம், செத்து போயிட்டாலும் மாட்டிக்கலாம். அது சிவரூபமா இருக்கிறார். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு அலங்காரத்தும் இருக்குது. இது சாமி பிரம்மாவா இருக்கிறார். அப்போ இது ஆச்சாரமா இருக்கணும். அசைவ சமாச்சாரம் இதுதான் பத்தியமான இடத்துல வைக்கணும். அது நீங்க வெளியே ஹாலில் வச்சுக்கலாம், போட்டோ ரூம்ல வச்சுக்கலாம், நீ பெட்ரூம்ல வச்சுக்கலாம், நீ கடையில் வச்சுக்கலாம், எங்க வேணாலும் சிவப்பு கலர் படத்தை நீங்க வச்சுக்கலாம். தெளிவாக சொல்லி பண்ணுவோம் மக்களுக்கு. சாமி ஆண்டவனே மோட்டூர் ஆண்டவா நல்ல ஒரு முறையில் எங்கள் குடும்பத்தை போய் காப்பாற்றணும். முருகா 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 அந்த கடவுளே சரியாக மன்றிட்டுக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் பிரசாதம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த ஆவணி வருத்தூரில் குழந்தை படுத்தணும். முருகா கரு உண்டானவங்களாம் தயவு செய்து பால் குடிச்சுக்கோங்க. நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை கரெக்டாக பால் குடிக்கணும். 5ஆம் மாதம் போயிடுச்சு சாமி, 3ஆம் மாதம் தூரம் போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரு உண்டான கம்பல்சரி பால் குடிச்சுக்கணும். அது ஒரு டைம் வந்து குடிச்சு போனால் பத்தாது. இப்போ ஃபஸ்ட்டு தூரம் போயிட்டு கரு உண்டா இருக்குதா, அப்போ வந்து வீட்டுக்கார வாங்கிக்கணும். 3 மாதம் 4 மாதம் ஆகிட்டா ஒரு 4ஆம் மாதமோ 5ஆம் மாதமோ அந்த பெண்களே வந்து குடிச்சிக்கணும். வீட்டுக்காரே வந்து பார்சல் வாங்கி போயிடும். ஒரு முறை வந்து வீட்டுக்கார வேணா சொல்லுவாங்கன்னா அப்புறம் வீட்டு அந்த பாப்பா வந்து நேரம் ஆண்ட முன்னாடி நம்ம பால் குடிக்கணும். அதுதான் மகிமையாக இருக்கும். அதை விட்டு நம்ம வீட்டுக்கார விட்டு வாங்கிட்டு போகிறப்ப இருக்கிற தயவு செய்து கரு உண்டானவங்க எல்லாருமே வந்து பால் குடிச்சிக்கணும். குழந்தை பிறந்தவட்டி கோயிலில் வந்து தான் பேர் வச்சுக்கோங்க. மோட்டர் ஆண்டவர் பிறந்தவடைய குழந்தைக்கு இங்கே வந்து தான் பேர் வச்சு தொட்டில் போடுறது. அதுதான் தொட்டில் செஞ்சுருக்கோம். அதனால அதேமாதிரி வளைகாப்பு செய்யறதுனால இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து வளைகாப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதனால கேட்டுருந்தீங்க, சாமி நாங்கள் வளைகாப்பு போயிட்டு வைக்கலாமா அப்படின்னு. அதுக்கு இவனால ஏற்பாடு வசதி இல்லாததுனால நம்ம வேண்டாம் சாமி, நாம் வீட்டிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த ஐப்பசி மாதத்துக்கு மேற்கொண்டு நீங்கள் வளைகாப்பும் கோவிலே நடத்திக்கலாம். இல்லை எந்த ஒரு தடவை கிடையாது. இங்கே எதாவது சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் ஆளுங்க சொந்த பந்தங்கள் வந்தால் தங்கறதுக்கு அமரத்துக்கு சேரு எல்லா ஏற்பாடும் இங்கே ஐப்பசி மாதத்துல இருந்து இருக்கும். நீங்கள் ஓவரால் சொந்த பந்தத்தோடு வந்தாலும் நீங்கள் வளைகாப்பு பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக நாங்கள் ஒரு 100 பேர் 50 பேர் பண்ணுறதுனாலும் கம்மி ஆளுங்களும் நீங்கள் வந்தாலும் வளைகாப்பு பண்ணிக்கலாம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் நீங்கள் வளைகாப்பு செஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம் அமாவாசை வந்து இந்த நீங்கள் வளைகாப்பு கோவில் நடத்திக்கலாம். ஆண்டவனோட சாட்சி அலங்காரம். இந்த படத்துக்கு தீட்டு கிடையாது. நாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் நாம் டிராவலில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், வெளியே ஹாலில் வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு எந்த ஒரு தீட்டும் கிடையாது. சுவாமி முக்தி மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவப்பு சாத்தி அலங்காரம். உடம்புல ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு.
அதில் ஒரு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம்ப்பா. ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி உடம்புல ஆரோக்கியம் இல்லை. மோட்டர் ஆண்டா புண்ணியத்தில் மோட்டர் ஆண்டை வந்து சரணடைந்து இப்போ பாப்பா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு துஷ்ட சக்தி பிரச்சனையும் இல்லை. உடம்பு நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? நல்லா சொல்லுங்க அப்படி இது. இனிமேல் நான் நல்லா இருக்குன்னு சொல்லு. ரைட் ராமா. நல்லா இடம் நல்லா 3 நாட்டம் காப்பாற்றுவாங்க. காட்சி அலங்காரம் இது தொழிலுக்கான படம். தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறீங்க டிராவலு காசு பணம் புலங்கிற இடத்துல இந்த படத்தை வச்சுக்கணும். தொழில் செய்கிற இடத்துல இந்த படத்தை வச்சுக்கணும். இந்த படத்துக்கான மகிமை அனைத்து இடம் தொழில் இடத்துல எல்லா இடத்துல வச்சுக்கலாம். உணவுத்துறையிலையோ இல்லை காய்கறி மார்க்கெட் துறையிலையோ நீங்கள் எந்த இடத்துலனாலும் தொழில் செய்கிற இடத்துல இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இது தொழிலுக்கான படம். மகாவிஷ்ணு அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பச்சை சாத்தி அலங்காரம். குறிஞ்சி கடவுளாக இருக்கக்கூடிய குமர கடவுள் பச்சை நிலத்துக்கான சொந்தபதி இவர். யாருக்கு என்ன நிலத்துக்கு அலங்காரத்துக்கு ஒரு பிரிவு? குறிஞ்சி கடவுளோட ஆண்டவன். குறிஞ்சினா பச்சை மலை பிரதேசம், அதுக்கான தெய்வம். அதனால தான் ஒரு பச்சை சாத்தி அலங்காரத்தில் இருக்கிறார். அடுத்து வாங்க சின்ன படம். நீங்களோட கொடுக்கலாம். சுவாமி ஆண்டவனை நல்ல தருமான புத்திர வாரிசு உண்டாகணும். அந்த கடவுளை பெறுகிறார். வம்சாவரியத்துக்கு புண்ணியத்தை சேர்த்திருக்கிறாங்க. நம்மளும் அவனுக்கு தொண்டு செஞ்சு இங்கே செஞ்ச தொண்டுக்கு புண்ணியமாக குழந்தை பாக்கி நல்லது வரும்போது மொதல் குழந்தைய பயனா பிறக்கணும். முருகா ஆண்டவனே ஆலயத்தில் தொண்டு செய்து குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்த்திருக்கிறாங்க. அது புண்ணியத்தில் என்ன சேரணும் முருகா? அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இந்த நம்ம கோயிலை பற்றி சொல்லி டேட்டஸ் வைக்க சொல்லுங்க. குழந்தை நம்ம எத்தனையோ எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு, 10,000 குழந்தை பிறந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன வரையில குழந்தை பிறந்த நினைக்கிறீங்க. குழந்தை பிறந்த நன்றி மறக்காம ஆண்டவன்ட்ட வந்து அப்பப்போ ஆண்டவனை பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு சாமி குழந்தை செலுத்திட்டு மற்ற வேண்டுதலுக்கு வாங்க. நம்ம போன சொல்லிட்டுக்காதீங்க. அப்போ உட்கார ஆகையால குழந்தை பிறந்தீங்க எல்லாரும் வந்து குழந்தைய ஆண்டவனை செலுத்துங்க. மற்ற கோயில்களுக்கு வாங்கலாம். நன்றி மறக்காம அப்பப்போ கோயிலுக்கு வந்து ஆண்டவனை பார்த்துட்டு, ஏன்னா எங்கெங்கேயோ பார்த்து நம்ம குழந்தை வாங்கிடலாம். அந்த நன்றி விஷயம் மனதில் கொஞ்ச நாள் இருக்கணும். சரிங்களா? அது மறக்காம வந்து அனைவரும் போராட்டம் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா உங்கள் கோயிலோட உண்மைத்தன்மை வெளியே போய் சேரும். நீங்களாம் எவ்வளோ பலன் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் பலன் எடுத்து நான் சொல்லுங்கள். நான் போனால்